ப்ளீஸ்மா, நான் சொல்றத ஒரு தடவை. அம்மாவா? இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. எப்ப நீ என்ன உதறி தள்ளிட்டு போனியோ அப்பவே உனக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன அம்மான்னு கூப்பிடாத. ஊருக்கு வந்து உன்கிட்ட நான் அவ்வளவு இறங்கி பேசியும் நீ உன் முடிவை மாத்திக்கல. அப்புறம் என்னடா? அம்மா, நீங்க எப்படி இத்தனை நாள் என் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருந்ததுனால என் கூட இருந்தீங்களா? இல்லனா ஆரம்பத்திலேயே என்ன விட்டுட்டு போயிருப்பீங்க, அப்படிதானே? போங்களே. நீங்க 2 பேரும் இல்லாம என்னால வாழ முடியாதா என்ன? வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சுன்னு கதவை சாத்திக்கிட்டு உக்காந்துருப்பேன்னு நினைச்சீங்களா? யாரு இல்லன்னாலும் இந்த வேதாவால சுயமா வாழ முடியும். எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, புத்திமதியும் தேவையில்லை. அம்மா ப்ளீஸ்மா, உங்க கால்ல வேணா விடறமா. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்கம்மா. என்ன நீங்க அடிங்க, திட்டுங்க, எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறேம்மா. தயவு செஞ்சு இந்த முடிவை மட்டும் மாத்திக்கங்கம்மா. அம்மா, நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேம்மா. ப்ளீஸ்மா. என்ன சொன்னாலும் செய்வியா? செய்யறேம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் வேற என்ன கேட்க போறேன்? அந்த வித்யாவை மறந்துரு. இனி நீ உன் கனவுல கூட அவளை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. இனி அவளுக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். முடியுமா உன்னால? வேதா, என்ன பேசுற நீ? அவன் தானங்க என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னானே, செய்ய சொல்லுங்க. என்னடா சத்தியம் பண்றியா? அம்மா, இதை தவிர வேற என்ன வேணாலும் கேளுங்கம்மா. நான் இத மட்டும்தான் கேட்பேன். நீ மட்டும் அவளை தலை முழுகிட்டு வா, நான் உன்கிட்டயே சேர்மன் பதவியை கொடுத்துடுறேன். கையெழுத்து போடாத, சொன்னா கேளு. தாத்தா, பேத்தி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாங்க. இது நல்லதுக்கே இல்ல, வேணாம். அதாமா அந்த சொத்துல. தேங்க்ஸ் தாத்தா. எல்லாரும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க போலயே. அம்மா, ரொம்ப புகழாதம்மா, வெக்கமா இருக்குல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமாத்த, சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு. நீங்க என்ன தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன பைத்தியமாடி? நான் சம்பாதிச்ச சொத்துல உனக்கு பங்கா? மரியாதையா வந்த வழியிலேயே திரும்பி ஓடி போயிடு. இல்லனா போலீஸ இங்க வர வச்சு உங்க அப்பாவை அடிச்சு லாக்அப்ல போட்ட மாதிரி உங்க மொத்த பேரையும் அடிச்சு துரத்திடுவேன். உங்க மாமனாரையுமா? என்ன தாத்தா? விடுமா, அவங்க போலீஸ வர வைக்கிற வரைக்கும்
நம்ம கையென்ன புளியங்க பறிக்குமா? அதானே பார்க்கலாம். விஜய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடா. ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமியாரே. கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாதா? ஆமாமா, நான் கொடுத்ததுதான். அந்த சொத்தை அடமானம் வச்சு மொத்த பணத்தையும் கட்டி உங்க காலேஜையும் உங்க கௌரவத்தையும் நான் தான் காப்பாத்தினேன். இப்போ அந்த கடன் வட்டிக்கு குட்டி போட்டு குட்டிக்கு வட்டி போட்டு 150 கோடிக்கு மேல வந்து நிக்குது. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல, ஏன்னா நான் தான் உங்க மருமகள் ஆயிட்டேன்ல. இந்த சொத்துல எனக்கு பங்கு இருக்குல்ல, அதனாலதான் இத்தனை நாள் நான் இத பத்தி பேசாம இருந்துட்டேன். ஆனா இப்ப என்னடானா, விரதம் இருந்து வேண்டுதல் இருந்தவன் ஒரு வெள்ளைய, வேண்டுதலுக்கு பலன் மட்டும் ஒரு திண்ணையப்பனுக்கு கிடைக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு கடன் கட்டின என்ன விட்டுட்டு வைஸ் சேர்மன் பதவி இந்த தண்டத்துக்கு தூக்கி கொடுக்கறீங்க. நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நியாயமா? அப்படி என்னத்த வெங்காயத்தை செஞ்சுட்டா இவளுக்கு பெரிய பதவி கொடுக்கறீங்க? உங்க கூட காலேஜுக்கு வந்தாளா? உங்க கூட கஷ்டப்பட்டாளா? நீங்க கடன்ல இருக்கும் போது காசு கொடுத்தாளா? எதுக்கு இவளுக்கு அந்த பதவின்னு கேக்குறேன். நேஹாக்காவை விடுங்க, 1000 தான் இருந்தாலும் அவங்க என்னோட மூத்தவங்க. ஆனா இவெல்லாம் யாரத்த? இவளால ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? எதுக்கு நீங்க அந்த பதவியை கொடுக்கணும்? அப்படி கேளுதா. இவ மொத்தமா கொண்டு போய் கவுத்து விட்டானா நான் கொடுத்த பணத்துக்கு யார் பதில் சொல்றது? நீ கொடுத்த பணத்தை வட்டியோட நான் உனக்கு செட்டில் பண்றேன். என் காலேஜ் விஷயத்துல தலையிடாத. அதை எப்படி தலையிடாம இருக்க முடியும்? இவ காசு கொடுத்தது அந்த காலேஜுக்கு தானே. இவ எப்போ உன் காலேஜுக்கு பணம் கொடுத்தாலோ அப்பவே உன்னோட பார்ட்னர் ஆயிட்டாமா. இவளை கேட்காம அந்த காலேஜ்ல ஒரு செங்கல்ல கூட நீ அசைக்க முடியாது. என்ன லா பேசுறீங்களா? ஆமா. ஏப்பா லாயரே, ஐயா, காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கோம் இல்லையா, பாயிண்ட் எடுத்து வீசியா? ஆமா மேடம், நீங்க அவங்க கடனை திருப்பி கொடுக்கற வரைக்கும் அவங்க அனுமதி இல்லாம சுயமா உங்க இன்ஸ்டிடியூட்ல நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கோம் நாங்க. இந்தாங்க மேடம், நீங்களே பாருங்க. ஐயோ, ரொம்ப டேமேஜ் பண்றானே. ஏய் ஏய், உன் பையன் கூட சேர்ந்து உனக்கும் மழு மழுங்கிருச்சா? உனக்கு மாடா ரோசம் இல்ல? அது இருந்தா என்ன? பா சூப்பர் பா, கை கொடுங்க. விடுங்கப்பா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய் இங்க பாருங்க, நீங்க பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் சரி, என் பொண்ணு மனசு மாற மாட்டா. அம்மா, நீங்க தான் இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நாங்க இங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு பயப்படுறீங்க? பயமா? ஆமா. எனக்கா? ஆமா. சேச்சா, நான் ஒண்ணும் பயப்படலையே. பயந்து போய் தானடா எங்களை ஊருக்கு போக சொல்ற. சரிடா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இன்னைக்கு எத்தனை நாள் வேணாலும் இங்க இருங்க. இங்க பாரு, நீங்க நினைச்சது நடக்குதான்னு நானும் பாக்குறேன். இப்ப சொன்னியே, இது பெரிய மனுஷனுக்கு அழகு. மாமா வித்யா, நீ உங்க அப்பாவை பத்தி எல்லாம் யோசிக்காத. அவருக்கு என் மேல பாசம் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அதை மறைச்சு வச்சுட்டு வெளியில சும்மா வீராப்பா பேசிட்டு போறாரு, அவ்வளவுதான். நீ மட்டும் இப்ப ஒரு வார்த்தை சொல்லு. சொல்ல மாட்டேன்.
சொல்ல மாட்டியா? நீ இன்னும் எத்தனை நாள் இந்த கூரை கொட்டையிலே தங்கியிருந்தாலும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நீ ஏன் உன் வாயால இவன் தான் என் புருஷன், இவன் கூட தான் வாழ்வன் நீ சொல்லுவ. நான் சொல்ல வைப்பேன். பாத்துடலாமா? பாத்துடலாம். வித்யா, அப்பா டேய், முன்னாடி மாதிரி இல்லடா. இப்போ கோவம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போய் அவ மனச மாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போயிடணும். பா எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? பாத்துக்கலாம் வாங்க. ஆமா, இந்த சொம்பி யாருது? நம்மளதுதான். வாங்க. வித்யா, நான் மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. திரும்பி வர நாளைக்கு காலைல ஆயிரும். நீ பத்திரமா இருந்துக்க, சரியா? சரி, சரிங்கப்பா. அப்புறம் அந்த மடி வித்யா, நிறைய காவலி பசங்க சுத்திட்டு இருக்காங்க. பாத்துமா, அருவாளை தலைமாட்டிலே வச்சு படுத்துக்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். பாத்துக்கலாம். எங்க பாடுறா மேல பத்தியா? டேய் டேய், மாணிக்கம் வெளியூருக்கு போறான். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்டா. இது மட்டும் மிஸ் பண்ணவே கூடாதுடா. என்னப்பா பண்ணலாம்? ஏண்டா, ஒரு அப்பனா நான் எவ்வளவு ஐடியா தான்டா கொடுக்கறது. இந்த விஷயத்துல நீங்க தான் பெரிய ஐடியா பேங்க் ஆச்சேப்பா. சொல்லுங்க என்ன பண்ணலாம்? இது சரியா வருமாப்பா? சரியா வரும்டா. எதுவும் பிரச்சனை ஆயிடாது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். மோனிக்க வேற இல்ல, நேரம் ஊருக்கு போக பஸ் ஏறி இருப்பான். தைரியம் உனக்கு? கதை ரிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. சொன்னா கேளு வித்யா. நான் சொல்றது கேளு. சொன்னா கேளு. சொன்னா கேளு. சத்தத்தை நாம கையில எடுக்கிறது. பாரு, வேண்டாம், அவரை கொன்னுறாத. இங்க பாரு, சொன்னா கேளு. வேண்டாம் வித்யா, உன்னை கொலைகாரியாக விட மாட்டேன். போயிடு போயிடு. வேண்டாம், நீ இந்த மாதிரி பண்றதுக்கு நான் விட மாட்டேன். வேட்டி வந்துருச்சு. சரி, பரவாயில்ல. இங்க பாரு, எங்க போனாலும் விட மாட்டேன். இன்னைக்கு நானும் அவனானு பாத்துறேன். ஐயோ, டேய், புடிச்சுக்கோங்க, விடாதீங்க. வித்யா, ஐயோ, வேட்டி. அப்பா, முதல்ல ஆள் யாரும் பாப்போம். மூஞ்சில இருக்க துணி எடுங்கப்பா. எடுங்க. வீட்ல யாரு? யாரு? என்ன குடு. என்ன குடுக்கணும்? கிண்ணத்தை பாக்கும்போது தெரியாதா? ஆமா, அப்படியே இந்த வீட்டுல தங்கமும் வைரமும் கொட்டி வச்சிருக்க. அத கேக்குறதுக்கு நான் வந்திருக்கேன். அதான் கருவாடு சுட்டு வச்சிருக்கல, அதுல 2 கொடு. என்ன முறப்பு? நான் ஒண்ணு எனக்காகலாம் கேட்கல, எங்க அப்பா வாங்கிட்டு வர சொன்னாரு. அவரு பாவம் வயசான மனுஷன், ஏதோ ஆசைப்படுறாரு. அதனாலதான் இங்க வந்து நிக்கிறேன். இந்தா, புடி 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 போ. அது எங்க அப்பாவுக்கு சுட்டிருக்கேன், உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஆமா, உங்க அப்பன் பெரிய அப்பன். ஏய், காலையிலே கருவாடை சாப்பிட்டுட்டு ஏதோ வெட்டி முறிக்கிற வேலைக்கு போக போறாரு பாரு. எங்களுக்கும் 2 கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? உன் மாமனாருக்கு தான் கேக்குறமா, அவரு கொடுக்க மாட்டியா நீ? முடியாது. ஓ வித்யா, பேசிக்கிட்டு இருக்கோம் மாமா. என்ன உங்க அப்பன் சவுண்ட் விட்டா பயந்துருவோமா? ஏய், நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்களை பாத்திருக்கோம். உங்க அப்பன் என் சுண்டு விரலுக்கு சமம்.
டேய் ஆ, என்ன வேணும் உனக்கு? ஆ, இல்ல மாமா ஒண்ணும் இல்ல. வீட்டுல சுட்ட கருவாடு வாசம் அப்படியே என்ன சுண்டி இங்க கூட்டு வந்துருச்சா, அப்படியே ஒன்னு ரெண்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். உங்க பொண்ணுகிட்ட கேட்டா தர மாட்டேங்கிறா. நீங்களே கேட்டு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஏண்டா நீ எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியா? ஆ, உங்க அப்பா எப்பரா உன்னெல்லாம் வளர்த்தான்? மாமா ஸ்டாப் இட். பசிக்குது, டைம்லாம் இல்ல. இப்போ கருவாடு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது, கிளம்பு. ரைட்டு விடுங்க. பம்ப் செட்ல கரண்ட் ஷாக் அடிக்க பார்த்தவர பாவம் மாமான்னு சொல்லி காப்பாத்தன பாருங்க. அதுக்காக கூட ஒரு கருவாடு கொடுக்க மாட்டீங்கல்ல? கல் நெஞ்சக்காரங்க. டேய் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி கூட இறக்கப்பட மாட்டேங்கிறா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பசியில இருக்கிற சாபம் மட்டும் சும்மாவே விடாது. எங்களை விட்டுட்டு நீங்க கருவாடு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சொல்றேன், வயிறு வலிக்கும். இது நான் கொடுக்கிற சாபம். அடிச்சிடும். அதான் போறேன்னு சொல்லிட்டேன்ல. போ, நோ போ. வயலன்ஸ். போறேன். போனால் போகட்டும் போடா. இதே போடாவா? உங்களை சொல்லல மாமா. போனால் போகட்டும் போடா. ஹே, நீ என்னடி இங்க? உலகத்துல எந்த கெட்டது நடந்தாலும் மொத ஆளா வந்து நிக்கிற. ஏண்டி எவ்வளவு அடிச்சாலும் நீ திருந்தவே மாட்டியா? வித்யா, மரியாதையா பேசு. ஆண்டி சொன்னாங்கன்னு தான் நான் இந்த இடத்த வாங்க வந்திருக்கேன். ஓ, கதை அப்படி போகுதா? என் மாமியார் ஸ்கூல மூடிட்டு அந்த இடத்தை வாங்குங்கன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. நீ அவங்க கிட்ட தப்பா ஏதாவது சொல்லி வாங்க சொல்லிருப்ப. அவங்க மரியாதையை கெடுக்கிறதையே முழு நேர வேலையை செஞ்சிட்டு இருக்க போலயே. உன்னைய போய் நம்புறாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏய், என் குடும்பத்துக்குள்ள வந்து தேவையில்லாம நீ பல பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவ ஆண்டிக்கு துரோகம் பண்ணிருக்கா, நீ இவளோட சேர்ந்திருக்க. அதனால ஆண்டி என்ன நம்புறாங்க. அது ஏன் தப்பு கிடையாது. நீ செய்யறது தப்புன்னு ஒரு நாள் உனக்கு புரியும்டி. நான் புரிய வைப்பேன். அம்மா, யார்மா நீ? என்ன வேணும் உனக்கு? சார், நான் இந்த ஊர் பொண்ணுதான். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்கூலை மூடி சீல் வைக்க போறோம். எதுக்கு? நிறைய பசங்க ஸ்கூலுக்கு வர்றது இல்ல. அந்த பசங்க சரியா படிக்கிறது இல்ல. அதுக்காக ஸ்கூல மூடுவீங்களா சார்? அப்ப இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட நிலைமை? பக்கத்து ஒரு ஸ்கூலுக்கு டிசி கொடுத்திருக்கோம். எல்லாரும் அங்க போய் படிச்சுக்கலாம். சார், அது இங்க இருந்து 10 கிலோமீட்டர். அங்க போய் எப்படி படிப்பாங்க? எங்களுக்கு வேற வழி இல்லம்மா. எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, நாங்க அதை ஒபே பண்றோம். ஏய், யார் நீ? எதுக்கு வந்து சம்மதமே இல்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வெள்ளை சட்டை மட்டும் போட்டா பத்தாது, மனசும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும். நல்லது பண்றத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க முடியல. புரியல. சபாபதி தானே உன் பேரு? ஒரு காலத்துல உங்க தாத்தா சேர்மேனா இருந்தாரு. அவரு நல்ல மனுஷன். இந்த ஸ்கூல கட்டுறதுக்கு இடம் கொடுத்திருக்காரு. ஆனா நீ இந்த ஸ்கூல மூடி அந்த இடத்தை பறிக்க பாக்குறல. கவர்மெண்ட்ல இருந்து ஜீவோ வந்திருக்குமா? இனி ஒண்ணும் பண்ண முடியாதுமா. சார், நீங்க சீல் வைங்க. பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. என்னடி முறைக்கிற? கட்டிட்டு போன இடத்துல வாழ முடியாம ஊருக்கு திரும்பி வந்த வாழ வெட்டி நீ எல்லாம் பஞ்சாயத்து பேச வந்துட்டியா? ஏண்டா, உன் பொண்டாட்டி தான் உன்னை கண்டுக்கவே இல்லையில, அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு அவளை திட்டினா உனக்கும் ஒரு சொல்லுங்க. ஆர்வலரா இருக்கா? என்னை எதிர்த்து நின்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சார், இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நாங்க பசங்களை சரியா படிக்க அனுப்புறோம். இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிரச்சனையையும் சரி பண்ணி ஸ்கூல பழைய மாதிரி செயல்பட வைக்கிறோம். ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாதடி உனக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சொன்னதே சொல்லிட்டு இருக்க. ஏன் மேலே கை வைக்கிறியா?
இதுக்கு எதுக்கு கால்ல விழற? எழுந்திரி எழுந்திரி. தூக்கி விடவா? சார் பாத்து எந்திரிங்க. பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? குரல ஒசத்துற சங்க அறுத்து போடுவேன். உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டி அடிக்க வருவியா? தொலைச்சிரு வராதுக்கா. என்னடா ஓவரா ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்க. பெரிய பெரிய ஆளு நினைப்போம். வித்யா, நீ பேசு. பேசாம இருக்கணும். பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. ஐயா, நீங்க இந்த ஸ்கூல்ல மூடாதீங்க. பசங்க படிப்பாங்க, நம்புங்க. இல்லம்மா, ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. நீங்க நினைச்சா இது முடியும். எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. சரிம்மா, ஒரு மாசம் டைம் கொடுக்குறேன். இந்த ஸ்கூல்ல 15 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. எல்லாரையும் ரெகுலரா ஸ்கூலுக்கு வர வைங்க, நல்லா படிக்க வைங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. போலாம் சார். அந்த ஃபைல கொடுங்க. சார், தம்பி சபாபதி, இனி இந்த ஸ்கூல் விஷயத்துல தலையிடாத. அது உனக்கு நல்லதில்ல. சக்கரை ஆலைய நடத்தணுமா சர்க்கரைய வித்தோமான்னு இருக்கணும். இப்படி ஸ்கூல் விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாது. என்ன? பிரீத்தி, இந்த இடம் நம்ம காலேஜுக்கு வாங்கலான்னு இருந்தேன். அத வித்யா வந்து தடுத்து நம்ம பிளானையே கெடுத்துட்டா. உங்களை எல்லா விஷயத்திலயும் கெடுக்கணும்னு அவ கங்கனை கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான்னு என் மாமியார் கிட்ட சொல்லிடு. நான் சொல்லலனாலும் நீ அப்படித்தானே சொல்ல போற. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன பத்தி அவங்க முழுசா புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்ன பத்தி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டோம். வரட்டா? அப்புறம் காலேஜ் விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு ஞாபகப்படுத்திரு. அப்புறம் நான் மாமியார் கொஞ்சம் இறக்கப்பட மாட்டேன். என்ன முடிவா? இப்ப எங்களை சாப்பிட விடாம பண்ணதுக்காக இவங்களே நைட் எங்களுக்கு சமைச்சு போடணும். அவ்வளவுதான். என்னது? நாங்க சமைச்சு போடணுமா? ஆமா, பின்ன வித்யா பாத்தியாமா? என்னடா எலி ஒண்ணுமே போடாம ஓடிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். ஓஹோ, கதை இப்படி போதோ? இங்க பாருங்க, உடம்புல நான்லாம் உப்பள்ளி போடல. இவன்லயே உப்பள்ளி போட்டுட்டு என் மேல பழி போட்டு என் பொண்ணு கையால சாப்பிட பிளான் பண்றாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி பேசுறாருன்னு. நீ இருப்பா மாணிக்கம், கேளுங்க. நீ பேசுறது ரொம்ப தப்பு. இந்த பையன் தெளிவா தானே பேசுறாரு. கேளுங்க அவனை. நீ பண்ண தப்புக்கு உன் பொண்ணு இவங்களுக்கு சமைச்சு போட்டுதான் அப்படி சொல்லுங்க. இல்ல தலைவரை வர சொல்ற. அவ்வளவுதான். அவரு வந்து பஞ்சாயத்து பண்ணலாம். ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? நான் தான் செய்யலன்னு சொல்றேன்ல. என்னமா வித்யா, இதுக்கு என்னதான் முடிவு? விவரம் தெரிஞ்ச புள்ள, நீயே சொல்லுமா. சரி, இந்த ஒரு நேரத்துக்கு நான் சமைச்சு கொடுக்கறேன். இது அழகுமா. என் மருமக கிட்ட இருக்கிற நீதி நேர்மையில கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்லடா மாணிக்கம். எல்லாம் என் தங்கச்சி பார்வதி கிட்ட இருந்து வந்தது. என்னம்மா நீ? விடுங்கப்பா, அவ்வளவுதானே, பிரச்சனை முடிஞ்சிருச்சுல. பிரச்சனை முடிஞ்சிச்சு. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. அடுத்த வீட்டுல எப்படா பிரச்சனை நடக்கும் அப்படியே ஒளிஞ்சு கட்டு வந்துலான்னு கிளம்பி வர்றது. கிளம்புங்க 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 கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்க குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்ண வரணும்ல. கிளம்புங்க. சொல்லணும். போங்க 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 போங்க. வாங்க வாங்க. தொட்டுக்க பருப்பு துவையில அரைக்க சொல்லிருக்க. எது? ரசமும் பருப்பு துவையிலுமா? ஏய், எங்களை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? நல்லா வெடை கோழியா கறி குழம்பு வச்சு வாய்க்கு ருசியா சாப்பிடலான்னு இருந்தோம்.
அதுல நீ தானே உப்பள்ளி போட்ட. ஏன் அதுக்காக உனக்கு கறி குழம்பு வச்சு தரணுமா? பின்ன ரசம் வச்சு கொடுப்பியா? நல்லா இருக்கே உன் கதை. அதானே நாங்க வச்ச கறி குழம்பு வித் பீஸோட எங்களுக்கு வேணும். முடியாதுன்னா சொல்லுங்க, இப்பவே மறுபடியும் தலைவரை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து நடத்துறோம். இந்த நேரத்துல கறி குழம்பு எப்படி வைக்கிறது? கறி எங்க இருந்து வாங்குறது? என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கோழி கறி குழம்பு வேணும். அதுவும் வெட்ட கோழியா 4-5 வீட்டை சுத்திட்டு இருந்துச்சுல, அதுல ஒண்ணு புடிச்சு அடிச்சு குழம்பு வைங்க, அது போதும். இங்க பாரு, அதெல்லாம் பக்கத்து வீட்டு கோழிங்க. இருக்கட்டும், அதுக்கு என்னப்பா? காசு கொடுத்து வாங்கி அடிச்சு போடுப்பா. மாப்பிளைக்கு நீங்க இன்னும் மறு வீட்டு விருந்து கூட வைக்கல. அதெல்லாம் ஞாபகம் வச்சு பார்த்து செய்யுங்க. அப்படி கேளுங்கப்பா. என்னது? ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு எங்க கோழி கறி குழம்பு வேணும். அப்படிதான். அத நீங்க எப்படி ரெடி பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. முடியாதுன்னு பிரச்சனை பண்ணா கண்டிப்பா நாங்க பஞ்சாயத்தை கூட்டுவோம். ஆமா, பஞ்சாயத்து கூட்டியே தீருவோம். கூட்டுவோம். அப்பா, செவந்தி அக்கா கிட்ட நான் சொன்னேன்னு ஒரு கோழி வாங்கிட்டு வாங்க. என்னம்மா நீ? இவனுக்கு தான் ஆட்டம் போடுறாங்கன்னா நீ இவனு கூட சேர்ந்து பேசுறிய? வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? இப்போ நம்ம கறி குழம்பு வச்சு கொடுக்கலனா ராத்திரி முழுக்க வீட்டு வாசல்ல நின்னு கலாட்டா பண்ணுவாங்க. கரெக்டா சொல்றால. அப்பா போயிட்டு வாங்க. கொஞ்சம் கூட சரியில்லடா. போடா, போய் நல்ல நாட்டு கோழியா வெட கோழியா பிடிச்சிட்டு வா. போ. கோழி அப்படி இருக்கணும், நல்ல கறிலா இருக்கணும். முழுக்காத வித்யா, கோவத்துல குழம்பு ருசி குறைஞ்சிட போகுதே. என்னடா போடான்னு சொல்லிட்டு போறா? என்னடா அதெல்லாம்? அதெல்லாம் கட்டுக்காதீங்கப்பா. புருஷன் முன்னாடிக்குள்ள செல்லமா அப்படிதான் வாடா போடான்லாம் பேசிப்போம். வாங்க உட்காருவோம். அப்பா, இதெல்லாம் லவ் உங்களுக்கு புரியாது. எனக்கா? This is called love. ஓகே ஓகே ஓகே. Come on, sit. இப்படியே உட்கார்றா. சமைச்சிட்டு வர்ற வரைக்கும் நம்ம இங்கேயே உட்காருவோம். ஏய், நல்ல சாப்பாடுறா. என் பொண்டாட்டி என் மேல இருக்கிற மொத்த காதலையும் அந்த கறி குழம்புல இறக்கிட்டாப்பா. என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். இனி 2 நாளைக்கு ஒருக்கா இந்த ரூட்லயே நம்ம போயிடலாம்ப்பா. இந்த தடவை உப்பள்ளி போட்டீங்களே, அடுத்த தடவை புளி அதிகமா கரைச்சு விட்டீங்க. இதே மாதிரி பஞ்சாயத்து வச்சு ருசியான மீன் குழம்பு அடிச்சிருவோம். புளி குழம்பு என்னடா புளி குழம்பு? மீன் குழம்புல வேப்பெண்ணெயை ஊத்தி பாரு பாரு. கையை கழுவு. டேய் 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 டேய், என்னப்பா நாளைக்கே இந்த பிளான் பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? ஐயோ ஐயோ வேணாம்ப்பா, உடனே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டவுட் வரும். 2 நாள் போகட்டும். டேய் மாணிக்கண்டா பா, அந்த ஆள் ஒரு லூசுப்பா. மிளகா பொடியை போட்டு நமக்கு இப்படி ஒரு ரூட்டை தெளிவா போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. ஐயோ, இல்லன்னா இதெல்லாம் நடக்குமா சொல்லுங்க? இல்ல நம்ம சொல்றதெல்லாம் இந்த ஊர் தான் நம்புமா? ஐயோ டேய், இதுல என்ன ஹைலைட்னா, என் பொண்டாட்டி நாம சொன்னதை நம்பி ஏமாத்திட்டானா பாத்துக்கோங்களேன். அதான் ஐயோ ஐயோ வித்யா. பாத்தியாமா அவனுங்களா? நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கானுங்க பாத்தியா? சார், பள்ளிக்கூடத்துல கொரட்டை விட்டு தூங்கிட்டு உங்களை மக்கு பயிலுகன்னு சொல்றீங்களா? இது நல்லதுக்கு இல்ல சார். டேய், பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாருடா, மண்டைய உடைச்சிட கூடாது. தப்பு, கல்ல கீழே போடு. அது இப்படி எல்லாம் மிரட்டி என்ன பண்ணி வைக்கலாம்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த ஸ்கூல்ல வேலை செய்ய விருப்பம் இல்ல. இத்தனை நாள் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினது? நான் ஒண்ணு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற ஆள் இல்ல, நானே டெம்பரவரி தான். இவ்வளவு நாள் எனக்கு சம்பளம் கொடுத்ததே இந்த சபாபதி அண்ணன் தான். டெம்பரவரியா நீ? அதுவும் இந்த ஆளு கிட்டதான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கியா?
ஏண்டா இந்த ஆளு டெம்பரவரியாண்டா? இத முதல்ல சொல்லிருக்க கூடாதா? இவ்ளோ நேரம் பேசுனதெல்லாம் வேஸ்டா போச்சு. இதோ பாரு, இந்த ஊர்ல டெம்பரவரியா வேலை செய்யறது கூட எவனும் வரமாட்டானுங்க. இவன் இத்தனை நாளா அங்க சொல்லி கொடுத்ததே பெரிய விஷயம். சபாபதி, உன் சூது என்னன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மக்கா ஒருத்தனை பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போட்டு பிள்ளைங்களை படிக்க விடாம பண்ணி உன் ஆளுக்கும் வேலைக்கும் ஆள் சேர்க்க திட்டம் போட்டுட்டு இருக்க. இத புரிஞ்சுக்காம நான் குறுக்கால வந்துட்டேன், அதானே? இதோ பார், நீ எப்படி வேணா வச்சுக்கோ. ஆனா இனிமே எவனும் இந்த ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரவே மாட்டானுங்க. பாக்குறியா? எப்படி வித்யா, ஸ்கூலுக்கே போகாத நீ இந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறியா? டேய், வித்யா சூப்பர் டீச்சர்டா. நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அவகிட்டே பாடம் கத்துக்குங்கடா. என்ன படிச்சு அப்படியே பெரிய ஆளா வரலாம். சிரி, நல்லா சிரி. எனக்கு தெரிஞ்சு இதுதான் உன் கடைசி சிரிப்பா இருக்கும். ஏண்டா, இந்த மொக்க வாத்தியார நீ வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுட்டா பசங்களால படிக்க முடியாதாடா? இது எப்படி தெரியுமா இருக்கு? சீப் எடுத்து மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிரோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க வரதுக்கு முன்னாடியே நான் வேற ஒரு வாத்தியார பார்த்து பிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அவர் இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் கையேந்தி நிக்கிற அன்ன காவடி இல்ல, கோடீஸ்வரன் வீட்ல பிறந்தவரு, லண்டன்ல படிச்சவரு. உன்னை மீறி இந்த ஊருக்குள்ள எந்த வாத்தியாரும் காலடி எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்னல. அவர் ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டாரு. அவர் உனக்கு இல்ல, எவனுக்குமே பயப்பட மாட்டாரு. நீ அவரை மிரட்டி பார்த்தன்னு வெயி, உன் முகர பேந்துரும். இந்த ஆளு ஏபிசிடி தானே சொல்லி கொடுப்பான். என் வாத்தியாரு லண்டன் இங்கிலீஷே சொல்லி கொடுப்பாரு. அவர் பாடம் சொல்லி கொடுத்தா நட்டு வச்ச கல்லு கூட பட்டம் வாங்கிரும். அப்படி ஒரு வார்த்தையால் இந்த ஊர்ல இருக்காரா? யாரா இருக்கும்? அவரை வச்சுக்கிட்டா எத்தனை நாள் இந்த ஊரு கஷ்டப்பட்டுச்சு. அப்படியா? நான் அவனை பார்த்ததே இல்லையே. யார் அந்த வாத்தியாரு? வேற யாரும் இல்ல, இதோ இங்க நிக்கிறாரு. யாரு? என் புருஷன் சஞ்சய், இவர்தான் நான் சொன்ன வாத்தியாரு. ஓ, இவரா? என்ன நானா? ஆமாங்க, உங்களை தான் சொல்றேன். எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. வாங்க. இவர்தான் அந்த ஸ்கூலுக்கு வாத்தியாரு. இவரை உன்னால என்ன செய்ய முடியும்? அடிப்பியா? எங்க கை வை பார்க்கலாம். இல்ல மிரட்டுவியா? மிரட்டி தான் பாரு. என் அப்பா. ஓ, மொத்த ஃபேமிலி இங்க தான் இருக்கீங்களோ? டேய், இங்க பாருங்க சார், போட்டி பலமா இருக்கு. அதனால உங்களுக்கு வேணாம், எங்களுக்கும் வேணாம். சீட்டு குலுக்கி போட்டுருங்க. டேய், யாருக்கு விழுதோ அவங்க வாத்தியாரா இருந்துகிட்டோம், மத்தவங்க ஒதுங்கிடணும். நாங்களும் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல. டேய், என்னங்கடா ஏதோ குறி கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? இது என் வாழ்க்கை பிரச்சனைடா. எங்களுக்கும் வாழ்க்கை பிரச்சனை தான் சார். எதே? இல்ல சார், எங்களுக்கு இன்னும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. இந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுவோம்ல, அத சொன்னோம். டேய், நீ என்ன சொல்ற வித்யா? நீ சொன்னு தான் நாங்க இத்தனை பேரும் வந்தோம். இப்ப இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. டேய், நான் ரொம்ப பாவம்டா, என்ன சோதிக்காதீங்க ப்ளீஸ்டா. என் மாமனார் ஒரு ஆளையே என்னால சமாளிக்க முடியல, இதுல நீங்க வேற வந்து ஏன்டா இப்படி படுத்துறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். சீட்டு குலுக்கி போட்டே ஆகணும். ஐயோ, சீட்டா? நானே சீட் எழுதி குலுக்கி போடுறேன். ஓகே சார். அப்பா, பேப்பர் பேனா கொடுங்க. என்ன பண்றீங்க நீங்களும் இப்படி? நான் பாத்துக்கிறேன். இருடா.
பேர் என்னப்பா? சங்கர். உன் பேர் என்னப்பா? சிவா சார். சிவாவா? ஆமா சார். என் பேர் கார்த்திக் சார். சஞ்சய். தம்பி அந்த ஃபைல கொடு. இந்த பேனா புடி. டேய் இந்த ஃபைல போடுறா. இந்த பாருமா தம்பி பாத்துக்கங்க, குளிக்கு போடுற. எடுமா எடுமா சொல்றேன், ஒரு சீட் எடுமா.